பிரம்மா மன்மதனை நினைக்க அடுத்த கணமே அழகிற் சிறந்த மன்மதன் தன் மனைவி ரதியோடு வந்து சேர்ந்தான். அவனை பார்த்து பிரம்மா, சிவபெருமான் யோகத்தில் இருக்கிறார். நீ உனது திறமையால் அவரது தவத்தை கலைத்து அவருடைய மனத்தில் மோகத்தை ஏற்படுத்து என்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட மன்மதன் தன் காதுகளை பொத்திக் கொண்டு, சிவசிவா, இப்படி செய்யலாமா? அப்படி செய்தால் நான் பிழைக்க முடியுமா? அந்த ஈசன் ஒரு முறை உம்முடைய தலையை கிள்ளி இருக்கிறான் என்பதை மறந்து விட்டீரா? அவரது ஆசையினால்தான் நான் மலரம்புகளை உயிர்கள் மீது செலுத்துகிறேன். எனது அம்புகள் நிச்சயமாக அவர் மீது செல்லாது என்று மறுத்தான். மன்மதா, ஈசனை யாராலும் வெல்ல முடியாது என்பதும் அவரை பகைத்து கொண்டால் நீ பிழைக்க மாட்டாய் என்பதும் உண்மையே. இருந்தாலும் பிறர் துன்பம் நீக்கும் பொருட்டு நம்முயிரையும் தரலாம். அதனால் நிலைத்த புகழ் உண்டாகும். ததீசி முனிவர் தனது முதுகெலும்பை இந்திரனுக்கு கொடுத்ததை நீ அறிந்திருப்பாய். ஆனால் அப்பொழுதும் மன்மதன் இசையாமல் போகவே கோபம் கொண்ட பிரம்மா, என் சொல்லை மீறி நடந்தால் நானே உன்னை சபித்து விடுவேன் என்றார். பிரம்மாவின் சாபத்தினால் வருந்துவதைக் காட்டிலும் ஈசனுடைய கோபத்தினால் அழிவதே மேன்மையானது என்று முடிவு செய்த மன்மதன் கையிலைக்கு புறப்பட்டான். தன் மனைவியிடம் விடைபெற்று கொண்டு கிளி இழுக்கும் தென்றல் தேரில் ஏறி கையிலை சென்றான். காவலுக்கு இருந்த நந்திதேவரிடம் பிரம்மா தன்னை அனுப்பியதாக தெரிவித்தான். நந்திதேவனுக்கோ ஏற்கனவே அவனிடம் மன்மதனை தவிர யாரையும் அனுமதிக்காதே என்று சிவபெருமான் சொன்னது நினைவுக்கு வந்தது. ஆகவே அவன் மன்மதனை மேற்கு வாயில் வழியாக கோயிலுக்குள் அனுமதித்தான். அங்கே அமைதி தவழும் மலை போல ஈசன் கண்மூடி தவத்தில் ஈடுபட்டிருப்பதைக் கண்டு நடுங்கினான். அருகில் இருந்த ரதி அவனை தேற்றினாள். பிறகு நடப்பது நடக்கட்டும் என்று மனத்தை கல்லாக்கி கொண்டு தேவர்களும் இந்திரனும் பார்த்து கொண்டிருக்க அவன் முக்கண்ணன் மீது மலரம்புகளை எய்தான். சிவன் சிறிதே நெற்றிக் கண்ணை திறந்தார். அந்த வெப்பத்தில் மன்மதன் எரிந்து சாம்பலானான். ரதிதேவி தன் கணவனுக்கு நேர்ந்த அவலத்தைக் கண்டு அலறினாள். மற்ற தேவர்கள் எல்லோரும் இருக்க உங்களை அனுப்பினார்களே, ஐயோ, இனி நான் என்ன செய்வேன் என்று அழுது புரண்டாள். இவைகளையெல்லாம் பார்த்த நான்முகன் முதலான தேவர்கள் அஞ்சி நடுங்கினர். தவத்தை கலைத்தும் மன்மதனை எரித்தும் கூட ஈசன் மோனத்தை கைவிடாமல் இருப்பதை அறிந்து கெதி கலங்கினர். மெதுவாக அவர் அருகில் சென்று, ஐயனே, முன்னொரு காலத்தில் பார்க்கடலை கடைந்தபோது தோன்றிய விஷத்தை உலக உயிர்களை காக்க எண்ணி உண்டீர். திரிபுரங்களை எரித்து தேவர்களையும் மக்களையும் காத்தீர். இப்போது எங்களை காத்தருள வேண்டும் என்று துதித்து பணிந்தனர். தேவர்கள் போற்றி துதித்ததால் மனம் இறங்கிய ஈசன் அவர்களை அருகில் அழைத்தார். என்ன நேர்ந்தது என்றார். பெருமானே, சூரபத்மனை கொல்ல நீர் ஒரு மகனை தர வேண்டும் என்றனர். அதை கேட்ட பரமன், உமையை மணந்து உங்கள் குறையை விரைவில் நீக்குவோம் என்றார். தேவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர். ரதிதேவி மட்டும் அவரிடம், ஐயனே, தேவர்கள் கட்டளையை ஏற்று நடந்த என் கணவர் மீது எந்த தவறும் இல்லை. அவரை மீட்டுத் தர வேண்டும் என்று வேண்டினாள். வருந்தாதே, உமையை மணந்த பிறகு உன் கணவனை எழுப்பித் தருவேன் என்று ஆறுதல் அளித்தார் ஈசன்.